அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ரமதான் மாத வியாழக்கிழமை இன்று நோன்பு 15. நோன்பு பாதி நோன்பு நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிறது மிச்ச பாதி தான். ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஸ்பீடாக போகும். நார்மலாகவே நாட்கள் வேகமாக நகரக்கூடியது தான். இருந்தாலும் ரமதான் மாதத்திற்கு கொஞ்சம் வேகம் அதிகம். அதனால் இந்த நாட்களை இனி வரும் ஒரு நாட்களை கூட வீணாக்க வேண்டாம். நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு துவாக்களை ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு எடுத்து நீங்கள் ஓதினாலே போதும். இந்த மாதத்தின் முழு அந்த பாக்கியத்தை அடைந்து விடலாம். துவாக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. அல் குரானில் நிறைய துவாக்கள் இருக்குது, ஹதீஸ்களில் நிறைய துவாக்கள் இருக்குது. எல்லாமே சிறப்பானவை தான். இருந்தாலும் அவற்றில் சிலவற்றிற்கு கூடுதல் சிறப்பு இருக்கும். அதாவது சின்னதாக தான் இருக்கும், அதை ஓதுனா அதிக நன்மைகள் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு துவாவை எடுத்து ஓதுனா பாதி நாள் வரை நம்ம அமல் செஞ்சால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். இன்னொரு துவா இருக்கும், ஒரு நாள் முழுக்க அமல் செஞ்சால் என்ன நன்மை கிடைக்குமோ அது கிடைக்கும். இது போன்ற துவாக்கள் நிறைய இருக்குது. நான் அது போன்ற துவாக்களை தான் ஒன்று ஒன்றா பார்த்து செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டுட்டு வரேன். கண்டிப்பாக ஒவ்வொரு துவாவையும் நீங்கள் எடுத்து ஓதிக்கிங்க. மனப்பாடம் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் பார்த்து ஓதினாலே போதும். ஆனால் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. இதன் மூலமாக நிறைய நன்மைகள் உங்கள் கணக்கில் கூடிக்கொண்டே போகும். இதன் காரணமாக என்ன நடக்கும்? நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நிறைய நன்மைகளோடு அல்லாஹ்விடம் நீங்கள் கையேந்தும் போது நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் கஷ்டங்களை நீக்குவான். நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, எனக்கு நிறைய கடன் இருக்குது, வறுமை இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த தேவை இருக்குது சொல்லிட்டு. இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க. நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஒவ்வொரு ஜும்மாவும் நமக்கு கிடைக்கிற ஒரு அருட்கொடை. அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்புகள். அந்த ஒரு ஜும்மாவை நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஜும்மாவை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். நிறைய துவாக்களை ஓதி அல்லாஹிடம் தொடர்ந்து துவா செய்யும் போது ஏதாவது ஒரு ஜும்மா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அதே போல தான் இந்த ரமதான் மாதம் சொல்லவே வேணாம். 30 நாட்கள் தொடர்ந்து இருக்குது. நோன்பு இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் அதிகமாக துவாக்களை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக இந்த ரமதானில் உங்கள் வாழ்க்கை மாறும் இன்ஷா அல்லாஹ். அப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டு இருந்தாலும் இந்த மாதத்தில் ஓதணும் சொல்லிட்டு ஒரு நினைவூட்டலாக இந்த ஒரு துவாவை நான் சொல்கிறேன். அவசியம் ஓதிக்கிங்க. இதை ஒரு முறை எடுத்து நீங்கள் ஓதினாலே ஒரு நாள் முழுக்க நீங்கள் திக்ருகள் துவாக்கள் ஓதிக்கிட்டே இருக்கீங்க. 24 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். அந்த ஒரு நன்மைகளை சிம்பிளாக இந்த ஒரு துவா தந்துவிடும். அவ்வளவு சிறப்பான ஒரு துவா. இந்த துவாவை 4 விதங்களில் ஓதலாம். உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விதத்தில் நீங்கள் ஓதிக்கிங்க. நான் ஒரு விதத்தில் மட்டும் ஓதி காமிக்கிறேன். இந்த துவாவை ஒரு முறை ஓதுனாலே ஒரு நாள் முழுக்க அமல் செய்து அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு முறையோடு நிறுத்திக்காமல் இந்த ரமதானில் இன்னும் நமக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு 10 முறை 11 முறை உங்களால் எவ்வளவோ முடியுமோ அவ்வளோ எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. இப்போ அந்த துவா என்னென்னு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி அதத மா ஹலக் வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா ஹலக் வல்ஹம்துலில்லாஹி அதத மா ஃபில் அர்தி வஸ்ஸமாஇ வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா ஃபில் அர்தி வஸ்ஸமாஇ வல்ஹம்துலில்லாஹி அதத மா அஹ்ஸா கிதாபுஹு வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு வல்ஹம்துலில்லாஹி அதத குல்லி ஷைஇன் வல்ஹம்துலில்லாஹி மில்அ குல்லி ஷைஇன் அல்ஹம்துலில்லாஹி அதத மா ஹலக் வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா ஹலக் வல்ஹம்துலில்லாஹி அதத மா ஃபில் அர்தி வஸ்ஸமாஇ வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா ஃபில் அர்தி வஸ்ஸமாஇ வல்ஹம்துலில்லாஹி அதத மா அஹ்ஸா கிதாபுஹு வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு வல்ஹம்துலில்லாஹி அதத குல்லி ஷைஇன் வல்ஹம்துலில்லாஹி மில்அ குல்லி ஷைஇன். இந்த துவாவை 4 முறைகளில் ஓதலாம் சொன்னல. நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓதியிருக்கிறேன். இதற்கு பதிலாக எங்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் வருதோ
அந்த இடத்துல சுபஹானல்லா அப்படி சொல்லி நீங்கள் ஓதலாம். அதாவது சுபஹானல்லாஹி அதத மா ஹலக் வ சுபஹானல்லாஹி மில் மா ஹலக் அந்த மாதிரி நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். அதே போல் அல்ஹம்துலில்லா அதுக்கு பதிலாக லா இலாஹ இல்லல்லஹ் அதை கொண்டு நீங்கள் ஓதலாம். இல்லைனா அல்லாஹு அக்பர் இதை கொண்டும் ஓதலாம். அல்லாஹ்விற்கு பிடித்த 4 திக்ருகள் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 திக்ருகளை கொண்டு எப்படி வேணாலும் நீங்கள் ஓதிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச முறைப்படி ஓதிக்கிங்க. இல்லைனா சுபஹானல்லாஹ் சொல்லிட்டு ஒரு முறை நீங்கள் ஓதிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு ஒரு முறை ஓதிக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு ஒரு முறை ஓதிக்கலாம். அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு ஒரு முறை ஓதிக்கலாம். இப்படி 4 முறைகளையும் ஓதுனா இன்னும் சிறப்பாக இருக்கும். எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம்தான். இப்போ நீங்கள் 4 முறை இப்படி ஓதுனீங்களா, அப்போ 4 முறை வருதுல்ல, இதிலே இன்னும் ரெட்டிப்பாக நீங்கள் ஓதிக்கலாம். 2 முறையாக ஓதலாம். இல்லை ஒரு 10 முறை 11 முறை உங்களால் முடிஞ்ச 50 முறை 100 முறை சொல்லிட்டு எவ்வளவோ முடியுமோ அவ்வளோ ஓதிக்கிங்க. ஏன்னா ஒரு முறை ஓதுனாலே ஒரு நாள் முழுக்க அமல் செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு 10 முறை ஓதுனாலே எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் இஷ்டத்துக்கும் அல்லாஹ் வாரி வழங்குவான். இது போன்ற சிறப்பான துவாக்களை எடுத்து ஓதும் போது கேட்கவே வேண்டாம். நமக்கு தேவை என்னது, இந்த மாதத்தை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த மாதத்தை கண்டிப்பாக நாம் வீணாக்கக்கூடாது. அதிகமான நன்மைகள் நமக்கு வேணும். நம்முடைய கணக்கில் அதிகமான நன்மைகள் எழுதப்படணும். இது போன்ற துவாக்கள் நிச்சயம் அதற்கு உதவி செய்யும். நீங்கள் மொத்தமாக ஓதாமல் பிரித்து கூட ஓதலாம். அதாவது சஹர் நேரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் தொழுகிறதா இருந்தால் தொழுகை முடிஞ்சுட்டு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை ஒரு முறையோ இல்லை 3 முறையோ 4 முறையோ நீங்கள் ஓதிக்கலாம். ஒவ்வொரு வேளை தொழுகை வருதுல்ல, 5 வேளை தொழுகை இருக்குது. 5 வேளை தொழுகைக்கு பிறகு ஒரு முறை சொல்லிட்டு நீங்கள் ஓதிக்கலாம். இஃப்தார் நேரத்தில் நீங்கள் ஓதி துவா செய்யலாம். இதை மாதிரி நீங்கள் செஞ்சாலே ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது பாருங்கள். 5 வேளை தொழுகனா ஒரு 5 முறை வரும். சஹர் நேரத்தில் 1, இஃப்தார் நேரத்தில் 1, அப்போ 7 முறை வருது. சாதாரணமாக ஈஸியாக நமக்கு அந்த நன்மைகள் கிடச்சிடும். இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான். எந்த அளவுக்கு புகழ்கிறோம்னா, அல்லாஹ் எந்த அளவுக்கு படைச்சிருக்கிறான் படைப்புகள், அந்த படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு நான் புகழ்கிறேன், இல்லை அதை விட அதிகமான அளவு நான் புகழ்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வை புகழ்கிறோம். சிறப்பான ஒரு துவா இது. இந்த துவாவை நீங்கள் முடிஞ்சால் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆகிடும். அப்போ மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு ஓதும்போது நம்மளுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து ஓதலாம். நம்ம மறந்து போக மாட்டோம். நம்ம மனசுக்குள்ளே மனப்பாடமாக இருக்கும்போது எல்லா நேரத்துலையும் நம்ம ஓதலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஜத் நமக்கு நிறைவேற வேண்டியிருக்கு. அப்படின்னா ஒரு பெரிய ஒரு துன்பம் நம்மளை வாட்டி வதக்குது, அதிலிருந்து வெளியே வரணும். அப்போ என்ன செய்வோம், அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து முடிஞ்சால் தொழுதுட்டு ஒரு 2 ரக்காத் நஃபீல் தொழுதுட்டு அதிகமான திக்ருகள் துவாக்களை எடுத்து ஊதி அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம்ல. அப்போ அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது ஒரு 3 நாள்லேயே உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாக லேசாகும். இப்போ இந்த துவாவை நீங்கள் எடுத்து ஓதும்போது ஒரு நாள் முழுக்க உட்காந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ்விற்காக. அப்போ இந்த துவாவை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 3 முறை, நான் சொல்கிறேன் 3 முறை நீங்கள் ஓதுனாலே, மனசார நீங்கள் ஓதணும். ஓதி துவா செஞ்சாலே நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும், உங்களுடைய வறுமை நீங்கும், கடன் நீங்கும், நோய் நீங்கும், எல்லாமே நீங்கும். எல்லாத்தையும் அல்லாஹ் லேசாக்கி தருவான். அதுவும் இஃப்தார் நேரத்தில் நீங்கள் ஓதி துவா செஞ்சால் கேட்கவே வேண்டாம். இந்த ஒரு மாதத்தை இந்த ஒரு துவாக்களின் மூலமாக சரியாக பயன்படுத்திக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனைகள் வறுமை எல்லாமே நீங்கி ஒரு வளமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தருவான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை உங்கள் எல்லாருக்கும் அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.